எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜயோட ஸ்பீச் பார்த்தீங்களா? மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. எழுச்சி உரை ஆற்றி இருக்கிறார். கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு இன்டர்வியூ பண்ணோம். ரொம்ப கலாய்ச்சிங்க விஜயை. மாநாட்டை பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் ஏதாவது சங்கட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் கொஞ்சம் ஹார்ஷாக கேள்வி கேட்குறேன், பதில் சொல்ல முடியலன்னா அது சங்கடப்படாதீங்க, கட் பண்ணி எடுத்துருவோம். பதில் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி கேள்வி ஏன் கேட்குறீங்க? சரி, எதுவும் ஜர்க் ஆகிட்டீங்களோ, அதிர்ச்சி ஆகிட்டீங்களோன்னு நினச்சேன் மாநாட்டை பார்த்துட்டு. ஒத்தரி போய் கிடக்குறேன், கைகாலாம் உளுந்து போச்சு. என்ன எழுச்சி உரை, என்ன இப்போ இது பார்த்தா அப்படியே பொங்கி எழுந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. ரொம்ப அடிச்சிட்டாருல, அடி நிமித்திட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். அத்தனையே பைடன் கைடன் கமலா ஹாரிஸ் எல்லாம் காலி, எல்லாம் காலி. எவ்வளோ சாமர்த்தியமாக இருந்தார் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை கூட மோடியோ அமித்ஷாவையோ சொல்லாம அதுக்குதான் இப்படி பேசுவீங்கன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்கன்னு தெரிஞ்ச விளக்கம் கொடுத்தாரு. பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் தரம் தாழ்ந்த அரசியல் அவர் செய்ய மாட்டேன். அவங்க மோடியை பத்தி பேசினாலும் அமித்ஷா பத்தி பேசினாலும் அரசியல் அர்த்தம். அப்போ அதான் அப்படி கூட எடுத்துக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். விஜய்க்கு அப்படியா இருக்கலாம், நான் அப்படி சொல்ல, விஜய்க்கு அப்படியா இருக்கலாம். அதுல இப்போ நம்ம அதில் நடுமதில் பேசும்போது எங்களை போன்றவர்களே அவர் சேர்த்து பேசினார். இந்த சோஷியல் மீடியாக்காரனுங்க கிண்டல் நக்கல் பேசுகிற பசங்களுக்கெல்லாம் இது ஒரு பதில்னார். அவருக்கு நம்மளை கண்டால் ஒரு பயம் இருக்குதுங்கிறது ஒரு புரிஞ்சுது, அது ஒரு மகிழ்ச்சி. ஆக அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எவன் கட்சி ஆரம்பித்தாலும், எவன் என்ன ஆட்டம் போட்டாலும் அண்ணா பேரையோ பெரியார் பேரையோ சொல்லாம ஆரம்பிக்க முடியாதுங்கிறதுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா என்ன உங்களுக்கு மட்டுமே சொந்தமா? பெரியார் என்ன உங்களுக்கு மட்டுமே சொந்தமா? என்ன சார் இது? நான் என்ன சொன்னேன்னு இப்போ விஜய் மாதிரியே பேசுறீங்க. சொல்லாம ஆரம்பிக்கணுமோ உங்க நீங்க என்னமோ கைக்குள்ள பிடிக்குள்ள வச்சிருக்க மாதிரி பேசுறீங்க. நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க. எங்க கிட்ட இருக்கிற ஆளைய நீங்க பெரியாரும் பொதுவான தலைவர்கள். ஆமாங்க, பொதுவான எல்லாருக்குமான தலைவர்கள், பொதுவான தலைவர்கள். அதைத்தான் சொல்ல வர்றேன். நான் என்ன சொன்னேன்னு இவ்வளவு கோவிச்சுக்கிட்டு கத்துறீங்க. அது இல்ல. அப்ப என்னன்னா எங்க கிட்ட இருக்கிற ஒன்ன வச்சு பேசி நீ அரசியல் பண்ற. வேற என்ன பண்ணிருக்கீங்க? அது வேற விளக்கம் கொடுங்க. சும்மா என்னையா பேசுறேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. ஒழுங்கா பேசுங்க. இந்த சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் அந்த கோபம் வந்துச்சு? உள்ளுக்குள்ளார குத்துது. நீங்க பெரியார உங்களுக்கு மட்டுமே ஏதோ பட்டா இல்ல. ஆக பெரியாரையும் அண்ணாவையும் சொல்ல, அண்ணா படத்தை வைக்கவே இல்லை நேத்தெல்லாம் கேட்டு உயிர் விட்டீங்க, அப்படியே பொங்குனீங்க. அண்ணா படத்தை அவமானப்படுத்திட்டா பார்த்தீங்களா அப்படின்னீங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு? தமிழ்நாடுன்னு அண்ணா பேர் வச்சார். அந்த பேருனுடைய அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சேன்றாரு. அண்ணா பேரை சொல்லி தான் கட்சிக்கே பேர் வச்சிருக்காங்க. எத்தனை பேர்? அவ்வளவுதான். முதல் 5 பேர் ஒரு டாப் 5 வச்சிருக்காரு. முடிக்கிறாரு. அம்பேத்கர், பெரியார், பச்சை தமிழன் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள். ஆமா, இதுல பாத்தீங்கன்னா நான் இன்னொரு விளக்கம் கூட கொடுக்க முடியும். பட்டியல் இனத்தை சேர்ந்த அம்பேத்கர், பெரிய இனத்தை சேர்ந்த நாடார், தமிழ்நாட்டுடைய பெரிய இனத்தை சேர்ந்த நாடார் இனத்தை சேர்ந்த காமராஜர். சார் உங்களுக்கு அநியாயமா இல்லைங்களா? ஏன் பேச விட மாட்டேங்க? ஏன் பேச விட மாட்டேங்க? ஏன் பேச விட மாட்டேங்க? பெரியார பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேசாதீங்க. இந்த பேச்சுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சமாளிக்க கூடாது. நீங்க அதுக்கான கொள்கை பரப்பு செயலாளர் எனக்கு நல்லா. இப்ப எல்லாரையும் 5 பேரையும் சாதி ரீதியா தான் அடையாளப்படுத்த சொல்லி முடிக்கவே இல்லையே. சாதி ரீதியா ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவருக்கு அடையாளப்படுத்த வேண்டியது. ஆமா, அதத்தான் சொல்ல. அப்ப யார்கிட்ட சாதி வெறி இருக்கு? சாதி வெறி உங்களுக்கு இருக்குதுங்க. சரி பேசுங்க, நீங்களே பேசுங்க. என்ன பேச விட மாட்டேங்க, நீங்க பேசுங்க. சரி சொல்லுங்க. ஏன்னா நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களா? நான் என்ன பேச விட மாட்டேங்க. சொல்லுங்க. உங்க உதறல் எனக்கு தெரியுது. இந்த குற்றச்சாட்டு வரப்போகுது. பெரியாரை விட்டுருங்க. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஜாதியை சேர்ந்த காமராஜர், முக்குளத்தை சேர்ந்த வேலு நாச்சியார், வன்னியர் இனத்தை சேர்ந்த அஞ்சலை அம்மாள், பட்டியல் இனத்தை சேர்ந்த அம்பேத்கர், இவங்கெல்லாம் உங்க போட்டுத்தானே நீங்க போடுறீங்க. அண்ணாவை ஏன் சேர்த்தலைன்னா ஒரு பெரிய இடத்தை சேர்ந்தவர் இல்லைங்கிறதுனால சேர்த்தல. ஜாதி அடிப்படையில் இந்த கட்சி முடிக்கிற வரையிலும் பேசாம தயவு செய்துருங்க. ஜாதி அடிப்படையில் தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சாங்க நாங்க சொன்னோம்னா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, இப்ப பேசுங்க. இப்ப தெரியுது, இப்ப பேசுங்க. யாருக்கு மக்களுக்கு தெரியும் யாருக்கு உதறல்னு. பாயிண்ட்டுக்கு இடமே இல்லை அப்படின்னு எங்கேயோ ஒண்ணு கற்பனை பண்ணி கொண்டு இங்க திணிக்கிறீங்க. பத்தி பேசுற பாயிண்ட்ல பேசின பாயிண்ட்ல இருந்து ஒன்ன கூட உங்களால எடுக்க. பேசின பாயிண்ட் அவர் பேசின பாயிண்ட் தானே சொல்றேன்.
அண்ணா படத்தை வைக்கவே இல்லைங்க அவரு. ஏன்னா அவர் ஜாதி பின்னணி இல்லைங்கிறத அவர் வைக்கல. ஆனால் கட்சிக்கு பேரை எப்படிடா வச்சேன்னு கேட்டாக்கா, அண்ணா அவர்கள் பேச்சு ஆரம்பத்தில் எடுப்பில் பேசுகிறாருங்க. பெரியாரும் அண்ணாவும் காட்டிய பகுத்தறிவு பாதையில் சென்றா எடுப்பில் பேசுகிறாரு. அப்புறம் தான் உங்க பச்சை தமிழன் காமராஜர் வந்தார். படம் வைக்கல, பேரை சொல்லியாவது புகழ்ந்திருக்கிறாரு. வேற வழி இல்லைன்றதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப என்ன கோல்வார்கரை வேற வழி இல்லைன்னா சாவர்கரை புகழ்ந்தாரா? வேற யாரும் பிஜேபி தலைவர்கள் இருக்கா? புகழல. இதெல்லாம் திராவிட இயக்க தலைவர்களை தான் புகழ்ந்தாரு. இந்த மண்ணுக்கான அதை சொன்ன உடனே நீங்க புகழ்ந்தது கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேற கதி இல்லைங்கிறதும் சொல்ல வந்தேன். உங்களுக்கு வேற பாயிண்ட், உங்களுக்கு வேற கதி இல்ல. அது வேற பாயிண்ட், வேற ஒண்ணு இல்ல. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்காக திமுக இப்படி பதறக்கூடாது. ஏங்க திருப்பி நாங்க நீ பயந்துட்ட ஏங்க இப்படி உதறீங்க? உதறி போய் உட்காந்து சும்மா உட்காந்து இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு? கட்சியினுடைய பேரை தமிழக வெற்றி கழகம்னு வச்சதுக்கு பேர் வச்சதுக்கு காரணம், அறிஞர்னா தமிழ்நாடு வச்சாரு, தமிழர் பூமிங்கிறத அண்ணா வச்ச பேரை வச்சுதான் நான் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சேன். அண்ணாவுடைய பேரை சொல்லித்தான் கட்சியை ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்? தமிழ்நாட்டில் எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு அடிப்படை தேவை பெரியாரும் அண்ணாவும் திமுக எதிர்ப்பும் தான். எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் பாஜக எதிர்ப்பும் அவர் சொல்லவே சொன்னாரு. என்ன சொன்னார்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இது யாருக்கு எதிரான சித்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும். வர்ணாசிரமத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்ன்றாரு. வர்ணாசிரமம் அவர் சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை. படிச்சாங்க சார், நான் கேட்டேன் சார். நீங்க கீழே கேப்ஷன்ல போட்டுக்கிட்டீங்க. மேல அவர் சொல்லவே இல்லை. சித்தாந்த எதிரிகள் அதை கூட அவர் சொல்லல. சாதி ரீதியா ஏற்றத்தாழ்வு பாக்குறவங்க, பிறப்புக்கும் எல்லா வள்ளுவர் சொன்னதை அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். அதுதான் திராவிட சித்தாந்தம். இதுக்குதான் ஏறினப்பே சொன்னாரு, ஏ டீம் பி டீம்னு கலரை பூசாதீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க? புரியுது, அவருக்கே தெரியுது. நம்மள இப்படி எல்லாம் சொல்றாங்க, என்ன இப்படி தொலைகிறது, இதெல்லாம் சொல்லாதீங்கன்னாரு. அவ்வளவுதான் அவர் சொன்னது. வேற என்ன சொன்னாரு? இப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? அவர் பி டீம்ங்கிறது நல்லா தெரியுது. கடைசி கூட பறந்தாப்படி கூட மோடி பேரையோ அமித்ஷா பேரையோ சொல்லல. பேச விடாம பேசிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே பேச விடாம. அதுதான் அப்போ இருந்து துடிக்கிறீங்களே, பேச விடாம துடிக்கல. உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆமா சார், உதவிதான் இருக்குது. நாங்க ரொம்ப பயந்தோம். பெருசா இதை பண்ண போறாரு. கட்சின்னு பார்த்தா EVK சம்பத் அந்த காலத்துல தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னாங்க, சம்பத் வந்த பிறகு அண்ணா ஒழிந்தார்னாங்க. ஒற்றவாடை தேட்டரில் கூட்டம் போட்டார். ஒற்றவாடை தேட்டரில் நீ கூட்டம் ரொம்ப சின்ன, அது பெரிய விஷயம் அந்த காலத்தில். இந்த காலம் மாதிரி கிடையாது. நாங்கள் அப்போ அந்த கான்ட்ராக்டெலாம் வச்சு ஆளுங்களை கூப்பிட்டு வர வேலையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அந்த டைமில் அவர் பேசும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா, அவர் தீவிரமான திராவிட அரசியல் பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. அவர் அப்படியே சரண்டர் ஆனார். தமிழ் தேசியம்னார். தேசியம்னும் போதே சம்பத் காலி ஆனார். இவர் என்ன பண்ணார்? பிரியாணிக்கு கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாங்கிறார். போண்டாவை ஜீராவில் ஊற வச்சு சாப்பிட்லாங்கிறார். திராவிடமும் தேசியமும் எப்படிங்க ஒன்றாக முடியும்? திராவிடமும் தேசியமும் எப்படி உங்களுக்கு அதுதான் புரியுமா என்னங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா நீங்க விஜய் இன்னைக்கு வேற ஒரு விஷயத்த சொன்னார். இதை விடுங்க, திராவிடம் தமிழ் தேசியம் இந்த இரண்டும் இரு கண்கள் மாதிரி, ரெண்டு ஒண்ணா சேர முடியாதுங்க சார். அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். தேசியங்கிறது சொல்றாரு, திராவிடங்கிறது ஜீரா மாதிரி. ஜீராவில் தேசிய போண்டாவை போட முடியாது. வடையை தயிரில் தாங்க போட முடியும், ஜீராவில் போட முடியாது. அவ்வளோதான். அது தேசியம்னு வந்தாலே நீங்கள் அகதி இந்த இதுக்கு நீரோட்டத்துக்கு போயிடுறீங்க. அப்புறம் எப்படி தேசியம் பேச முடியும்? நீங்கள் திராவிடம் பேச முடியும். சரி, வேற என்னென்ன கண்டுபிடிச்சிங்க? வேற ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. அவர் நல்ல கூட்டம் சேர்த்திருக்காரு. அந்த கான்ட்ராக்ட் யாரு வருவா? நான் அப்படி சொல்ல, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி ஆசைப்பட்டுக்கிறீங்க. இப்படி எல்லாம் சொல்லி இப்படி சொன்னீங்க, போட்டு காட்டுங்க. நான் அப்படி சொன்ன போட்டு காட்டுங்க. இப்ப இருக்குது உங்ககிட்ட போடு. 4.5 லட்சம் பேர் பார்த்தாங்க ஒரு இன்டர்வியூ. என்னுடைய பதிவு 4.5 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய பதிவுல 30 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. நான் கட்சி தலைவர் ஆயிட்டேன்னா கிளம்பி யாரும் வர மாட்டாங்க. அவருக்கு கிளம்பி வந்திருக்காங்க. என்கிட்ட காசு இல்லை. அதே ஒரு வேடிக்கையும் பார்த்தேன். அப்படியே கார் பார்க்கிங் ரொம்ப வெளிவதா 10 கிலோமீட்டருக்கு நிற்குதுன்னு ஒரு பத்திரிகை, ஒரு சேனல். இன்னொரு சேனல் சொல்லுது 70 பஸ்ஸுகளும் 30 வேன்களும் வந்திருக்கின்றன அப்படிங்குது. எது ரைட்டு? ரெண்டையும் தான் பார்த்தேன். எப்படி 30 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்றாங்க. தெரியல.
30 லட்சம் பேர் வந்துருப்பாங்க. சொல்ல வேண்டியதுதான். ஏங்க 30 லட்சம்? நான் தான் சொல்றேன், ஏன் இப்படி எண்ணிக்கை சொல்லும்போது இன்னும் லட்சத்திலேயே இருக்கிறீங்க? 3 கோடி பேர் வந்தால் தான் சொல்லுங்க, என்னங்க தப்பு? அந்த அந்த கார் பார்க் ரொம்பிடுச்சு, ரொம்ப நிரம்பி வழிவதால் பின்பக்க வண்டிகள்னாலும் ரோட்டில் 10 கிலோமீட்டருக்கு நிற்கிறதுன்னு அந்த வடநிலையாளர் சொல்லிட்டு இருக்காரு. காட்டுறாங்க, வண்டி நிறைய கார் பார்க்கு நிறைய இடம் காலியாக இருக்கு. காட்டுட்டா நீங்களும் தானே பார்த்தீங்க. அந்த ஒரு பொக்க உங்களுக்கு தெரியுது இப்ப சார். என்னை பொறுத்தவரையிலும் மற்றும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது. யாரும் இதுதான் விஜய் சொன்னார், யாரும் வந்துடக்கூடாது புதுசா வந்தா அவனை பிடிஎம்ங்கிறது இல்ல இதுன்றது அதுன்றது. அதையும் தாண்டி வாங்கல வரன்றிருக்காரு. வாங்கல, யார் வேணாம்னா திராவிட மாடல்னு சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறாங்க. அதான் நான் தான் சொல்றேன், திமுக எதுக்காம கட்சி ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னா அதை நீங்க தானே ஆள்றீங்க, உங்களை தானே எதிர்க்கணும். கொள்ளை அடிக்கிறதா சொல்றாங்க. 1949 இருந்து இன்னைக்கு வரையிலும் நடக்கிற அத்தனை கட்சிகளும் திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பித்திருக்கிறது. அதை எதிர்த்து அரசியல் பண்றாருங்க. தமிழ்நாட்டு ஆட்சி எதிர்த்தா, தமிழ்நாட்டு ஆட்சி கொள்ளையடிக்கிறீங்கன்றாரு. கொள்ளையடிக்கிற ஆட்சி எதிர்த்து அரசியல் பண்ணதானே. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கட்டுமா? வேற என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரணுமா? இப்ப நாங்க இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கட்டுமா? ஐயோ, ஏங்க உடனே சப்போர்ட் பண்ணிட்டு வரணும்? உங்களை யார் கூப்பிட்டா? கூப்பிடவே இல்லையே. நீங்க ஏன் முந்திக்கிட்டு வர்றீங்க? நான் உன்னை சப்போர்ட் பண்ணாங்க, உன்னை யார் கேட்டா? உங்களை யார் கேட்டா? தமிழ்நாட்டு ஆட்சியை எதிர்த்ததுனாக்கா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்துன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் இருக்கும் திமுக அரசாங்கத்தை, திமுகவால் நடத்தப்படும் அரசாங்கத்தைன்னு சொன்னீங்கன்னா தான் முடிவுது. தமிழ்நாட்டு ஆட்சி எதுக்குறீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கக்கூடாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. சின்ன குழந்தைங்க இந்த அடிப்படை ஞானம் இல்லாம அடிப்படை ஞானம் இது சின்ன குழந்தைக்கு கூட புரியும் சார். தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டில் இருக்கும் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தான் நீங்க கட்சி ஆரம்பிக்க முடியும். இன்னைக்கு அவர்கள் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். இதுக்கு அரை மணி நேரமா பேச்சு புலம்புறீங்க புலம்பி தள்ளிட்டு. காந்தராஜ் அவர்கள் இந்த இவ்வளவு பதட்டப்பட்டு நான் பார்த்தேன். இப்படி சொல்லிட்டு வேற என்ன பண்ண முடியும்? உதறி போனது நீங்க, வேத்து போய் நிக்கிறது நீங்க, நான் இல்ல. அவர் எங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தீங்களா? விஜய் அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாரு, ஒரு நடிகரா பேசுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்ப ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் போல பேசுறது இதுல நாம அக்செப்ட் பண்றேன். இவ்வளவு தெளிவான முறையில் அவர் பேசுவார் நான் எதிர்பார்க்கல. அந்த வகையில் நான் ஆச்சரியப்படுறேன். அவருக்கு யார் இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்கிறது எனக்கு ஆச்சரியமா. அது நல்ல வெல் டியூட்டட் சொல்லி கொடுத்து தான் பேசணுமா? அவருக்கு அதுல கூட அவருக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு இப்போ அவர் கொடியினுடைய விளக்கத்தை கொடுத்தாரு, அதுலேயே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. கொடிக்கான விளக்கம் நல்லா இருந்தது, அழகா இருந்தது. அது எல்லா கொடிகள்லையும் இருக்கிற அதே சிவப்பு கலருக்கு இவர் இன்னொரு விளக்கம் கொடுத்தாரு. மணிமேகலை கிணிமேகலாம் சொல்லி இது இப்போ ஒரு காலத்தில் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியலுக்கு வந்த புதுசில் பேசிக்கிட்டே இருந்து தடால்னு ஒரு இங்கிலீஷில் பேசுவாங்க. உடனே ஒரு விசில் இங்கிலீஷ்ல, நம்ம ஊர்ல அந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசிட்டா தான் பார்த்தாதான் தெரியாது. இல்ல கேளுங்க, கொஞ்சம் தயவு செய்து என்ன பேச விடல. ஏன் பதறீங்க? பேச விடாம துண்டு. யாருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாம இருக்கும், அதனால சொன்னேன். இல்ல ஜெயலலிதா என்ன சொல்ல வந்து எனக்கு கேட்ட பிறகு இருந்து சரி நீங்க பேசுங்க. ரைட் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் எதுவுமே பேசக்கூடாது, அவ்வளவுதானே உங்களுக்கு வேண்டியது. உங்களுக்கு பயம் வந்துருச்சு, இவன் ஏதாவது விசில் அடிப்பாங்கன்னு சொன்னீங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியுது பேசுறாங்க, விஜய்க்கு தெரியுது பேசுறாரு. இங்க பேச தெரிஞ்சா பேசுங்க, முடிஞ்சு போச்சு. வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றதா நான் கேட்க வேண்டியது. சரி சொல்லுங்க. என்ன விளக்கம்? என்ன எங்க பேச என்ன விளக்கம்? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்னத்தை பேசணும் சொல்லுங்க. வேற என்ன பேச முடியும்? வேற என்ன அவர் என்ன சொன்னார் கேட்டுக்கிறேன். இப்ப நான் கேட்கறேன், நீங்க பேசுங்க. வேற என்ன பண்ண முடியும்? எதையும் பேச விட மாட்டேங்கிறீங்க. ஏதாவது சொன்னாக்கா காந்தராஜ் பதிலிட்டாரு. இதுதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இருந்து ஏன் இப்படி ஓதறீங்க? நடுங்குறீங்க. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி வச்சிட போறேன், நடுங்குறீங்க. நான் ஒண்ணு சொல்ல போறதில்லை. தெளிவா பேசிட்டார் சார் விஜய். அவ்வளவுதான், தெளிவா பேசிட்டார், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என்ன குறைய கண்டுட்டீங்க? நான் ஒரு குறையும் காட்டல. இதுக்கு மேல தெளிவா பேசவே முடியாது. அவ்வளவுதான், போதுமா? பாசிச எதிர்ப்பு, திராவிட கட்சிகளின் ஊழல் எதிர்ப்பு, இனவாதம் மதவாதம் பேசுறவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது எல்லாத்தையும் தெளிவா வச்சுட்டார். இனியும் திமுக மக்கள் அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போச்சு, ஒழிச்சாச்சு. இல்லை
இன்னைக்கு முடிஞ்சு போச்சுங்க, ராத்திரியோட முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் நின்று ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார், முடிஞ்சு போச்சு, ஆட்சி முடிஞ்சிருச்சு. விஜய் நேராக இப்போ கோட்டைக்குள்ள போயிட்டு இருக்காரு, இப்போ பதவி பிரமாணம் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்காரு. விக்கிரவாண்டியிலேருந்து நேராக அங்கே போகிறார், கவர்னர் வந்துட்டார், அங்கே பதவி பிரமாணத்துக்கு போயிட்டார். சார் இருந்தாலும் நல்லா அப்படியே ஏதோ காமெடி பண்ணியோ சமாளிச்சிருக்கீங்க. பண்ணல சார், நீங்க சொன்னதை சொல்றேன். சரி, அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார். வாயால பேசி வாய் சவடா விடுறவங்க நாங்க இல்ல, செயல்ல காட்டுவோன்னு. முதல் செயல் எனக்கு ஒண்ணு பிடிச்சது சொல்லிட்டு அவங்கள்ட்ட, பெண்ணுரிமைன்னு பேசுவீங்கல்ல, சமத்துவம்னு பேசுவீங்கல்ல, உங்க தலைவர்கள்ல எங்கேயாவது பெண்களுடைய படம் இருந்திருக்கான்னு விஜய் வச்சிருக்காரு சார். வேணு நாச்சியார் இருக்காங்க, அஞ்சலை அம்மாள் இருக்காங்க. இது வரைக்கும் வாயால சொல்லிட்டு இருந்தீங்களா, அவர் செயலாளர் காட்டிட்டார். இது ஒண்ணு திராவிட இயக்கத்துல வச்சதே இல்லை. யார வச்சிருக்கீங்க? நீங்க பிறந்திருந்தீங்களா? ஜெயலலிதா அம்மான்னு ஒரு தலைவியே தெரியும் அதிமுகவுல, அவங்க தலைவியாவே வந்திருக்காங்க. அதிமுக பேசுங்க, திமுக சொல்லுங்க. சரி பேசுங்க முடிங்க, பேசுங்க. இதை யார பேச விட மாட்டேங்கிறீங்களா? அப்புறம் உங்க கட்சி யாரையும் பேச விடாம கட்சி இல்ல சார், உங்க கட்சி தமிழக வெற்றி. சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க, இதுக்கு சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 50 தலைவர்கள் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு சார்? தெரியாது உங்களுக்கு, யாருன்னே தெரியாது. ஏன்னா சின்ன பசங்க. சரி சின்ன, இன்னும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு சப்பிக்கிட்டு இருக்கிற பசங்க நீங்க, அதுக்குள்ளார அரசியலுக்கு வந்துட்டீங்க, அதுதான் பிரச்சனை. சரி, 50 தலைவர்கள்னு EVK சம்பத், நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், மதியழகன், சத்தியவாணிமுத்து சொன்னாரு. அஞ்சலை அம்மா கர்ப்பமா இருந்து சிறைக்கு போயிட்டு வந்து பரோல்ல வந்து பிள்ளையை பத்துட்டு திருப்பி ஜெயிலுக்கு போனாங்கன்னு சொன்னாரு. அத்தனை வரலாறு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சத்தியவாணிமுத்து போயிட்டு வந்தாங்க. அந்த வரலாறு தெரியுமில்ல. நிறை மாத கர்ப்பிணி ஜெயில போட்டாங்க. இன்னைக்கு எங்க பேனர்ல நாங்க பாக்கலையே. நீங்க படிக்கலீங்க, பேனர்ல பாக்கல சார், நீங்க படிக்கலீங்க. நான் இப்ப திமுக வெப்சைட் ஓபன் பண்ணிட்டேன். திமுக விட்டு அவங்க விலகுனாங்க, எம்ஜிஆர் கிட்ட போயிட்டாங்க. போனதுக்கு பிறகுதான் அவங்கள விட்டாங்க. இருந்தாலும் திராவிட இயக்கத்திற்கு அவங்களுக்கு அவங்க செஞ்ச பங்களிப்பு, பெரியார் பங்களிப்பு இருந்ததுங்க. பெரிய அண்ணா திமுக விட்டு எம்ஜிஆர் வெளியே போன போது உறுதியா போனதுக்கு 2 பேர் போனாங்க. சத்தியவாணிமுத்துவும் இன்னொருத்தர் வந்து உடனே அவர் திரும்பி வந்துட்டார். சத்தியவாணிமுத்து கடைசி வரலும் வரல, கடைசி வரலும் அதுலேயே தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் ஆதரவில் அவங்க தெளிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சத்தியவாணிமுத்தை விட்டாங்க. இன்னைக்கு அவங்க மருமகள்லாம் என்னோட தான் இருக்கிறாங்க, காந்திமதியெல்லாம் என்னோட தான் இருக்கும். உங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க, கேள்வி கூட நீங்க பட்டது இல்லை, நான் ஒரு பேனர்லயும் பார்த்தது இல்லை. நீங்க சரி, அவங்க நீக்கப்பட்டுட்டாங்க இல்ல, கட்சியை விட்டு போயிட்டாங்க இல்லைங்க சார், கட்சியை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெண்களை கூடமா திமுக பார்க்கல, கட்சியில பெண்களே இல்லையே. இல்ல, ஒரு பெண் தலைவர்களை கொண்டு ரோல் மாடலா கொண்டு யாருமே இல்லையே. மேயர் பிரியான்லாம் இருக்காங்க, அது ஆம்பளைங்க. ரோல் மாடலா கொண்டு வராங்க ஆம்பளைங்க. மேயர் பிரியா ஆம்பளை, கொள்கை காவலர்களா கொண்டு வாங்க சார். சரிங்க நீங்க சொன்னா கேட்டுக்க வேண்டியதுதான், வேற என்ன. இது இதாயிட்டீங்க. நாங்க தான் முதல்ல கொண்டு வந்த பெண்களையும் கொண்டு வந்தாலும் அந்த ஆள் பேசுறான், கேட்டுக்க வேண்டியதுதான். சின்ன பையங்க, இப்பதான் தெரியுது அவர் முதிர்ச்சி. அவர் பின்னாடி இருக்கிற உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது முதிர்ச்சி இல்லாத ஆட்கள் நல்லா தெரியும். விஜய்க்கு இவ்வளவு பேசின விஜய்க்கு முதிர்ச்சி இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேலு நாச்சியாரை அறிமுகப்படுத்தினது திராவிட கழகம் தாங்க. அப்போ வச்சிருக்க பேரை வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அந்த பேரை மாத்தினதே வேலு நாச்சியாரையும் வச்சிருக்க வேண்டியதானே, இவங்க தாங்க. பேனர்ல வச்சிருக்க வேண்டியதானே. காந்தி மண்டபத்துல எல்லாத்து சிலையும் வச்சிருக்காங்க. வேலு நாச்சியாருக்கு திமுக பேனர்ல வச்சாங்களா? திமுக காரர் அவங்க வந்து இது படுத்தல. அவங்க எதா சரித்திரத்தில் வாழ்ந்த தலைவர்களை காந்தி வந்து திமுக கோடியில போட்டுக்கல, பெரியாரையும் திமுக கோடியில போட்டுக்கல. திமுகவுடைய படங்களை இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து திராவிட இயக்கத்தோட இருந்த முத்துலட்சுமி ரெட்டி ஏங்க போடல? அவரு யாருன்னு தெரியுமா? உங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டேன். படிச்சிருக்கேன் சார், சோசியல் சயின்ஸ்ல நானும் படிச்சிருக்கேன். சாரி சோசியல் சயின்ஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க தலைவருக்கு தெரியாத ஒரு ஆளை பத்தி பேசிட்டேன், சாரி மன்னிச்சுங்க சார். இவ்வளவு பேரையாவது கண்டுபிடிச்சு போட்டிருக்காரு விஜய், நீங்க அது கூட போடலையே. போய் காந்தி மண்டபத்துக்கு போங்க, வரிசையா எல்லாத்து சிலையும் வச்சிருக்காங்க. வேலு நாச்சியாருக்கு சமீபத்தில் தான் மண்டபமும் திறந்து இது வச்சிருக்காங்க, கட்டபொம்மன் கோட்டை கட்டி வச்சிருக்காங்க. கலைஞர் தான் கட்டினார், கேத்தார் தான் கட்டினார், தூக்கு போட்ட இடத்துல கட்டினார். அதுக்கு சிவாஜியும் பணம் கொடுத்தார். எல்லாம் இருக்கு. பூலித்தேவனுக்கு சிலை வச்சிருக்கு. தெரியுமா பூலித்தேவன் யாருன்னு? கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க.
நான்லாம் படிச்சிருக்கோம் சார். படிச்சிருந்தா சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நான்லாம் படிச்சிருக்கோம் யாரு சார். மொழி தேவை? எந்த ஊரு? யாரு அந்த எந்த ஊரு? எந்த ஊர் சார்? இந்த 2 பேரை வைக்கலன்னு நான் கேட்ட உடனே இந்த ஒரு எங்கேயோ எடுத்துட்டு போய் எங்கேயோ கோத்து விடுறீங்க. நீங்க வைக்கலன்றத ஒத்துக்கிறீங்களா பாருங்களேன். நீங்க வைக்கல, அந்த பேரை பெண்களுக்கு நீங்க முக்கியத்துவம், வாயால பெண்ணுரிமைன்னு பேசிட்டு ஒரு இடத்துலயும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இவரு கட் அவுட்ல நிக்க வச்சிருக்காரு. அவர் செஞ்சுட்டாரேன்னு கேட்டா நீங்க அது எங்க, இன்னொன்னு எங்கன்னு கேக்குறீங்க. நீங்க வைக்காத பத்தி சொல்ல மாட்டீங்க. நாங்க வச்சதை நீங்க பிறக்கும் போது பாக்கலீங்க. இப்ப எங்க சார் பாட்டுங்க சார்? இன்னைக்கு தேவையில்லைங்க. அது பெண்களுடைய பங்களிப்பு தேவையில்லை. இன்னைக்கு பெண்களுக்கு இடவசதி பஸ்ல ஃப்ரீயா கொடுத்தாச்சு, அவங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தாச்சு, என்ன பண்ணியாச்சு. தமிழ் மேயர்களுக்குன்னு இத்தனை சீட் வந்து பெண்கள் தான் போட்டாச்சு. பெண்களுக்கு பஸ்ல ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு அவங்கள காசு இல்லாம வச்சிருக்கீங்க. 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு காசு இல்லாம இன்னைக்கு அதைத்தான் உங்க தலைவரும் சொல்லியிருக்காரு, உங்க புது தலைவர். இல்ல அப்படி அவரு ஆள போறாரு, நீங்க ஆண்டுட்டீங்கல்ல. ஆண்டவர் நாங்க கொடுத்துட்டோம்ல, என்னத்த செய்ய போறீங்க சொல்லுங்க? இன்னும் ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு என்ன கொடுக்க போறீங்க? இல்ல இன்னும் ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு என்ன கொடுக்க போறீங்க? என்ன கொடுக்க போறீங்க? நாங்க தனியா நின்னு சிங்கிள் மெஜாரிட்டியை புடிச்சிருவோம். ஒருவேளை யாரும் எங்க கூட கூட்டணிக்கு வரணும்னு ஆசைப்பட்டா அவங்க எங்க கூட எலெக்ஷன்ல நின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். எவ்வளவு பெரிய சமூக நீதி பாத்தீங்களா? திமுக அதெல்லாம் யோசிக்குமா? மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுயநலமா இருப்பீங்க நீங்க. ஆக ஒண்ணு புரிஞ்சு போச்சு, தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு யோகியத்தை இல்லை, உனக்கு ஆட்சியில பங்கு கொடுக்குறேன், என்னோட கூட்டணிக்கு அவர்தான் சொல்லிட்டாரு. இவ்வளவு நாகரிகமா இதை இவ்வளவு அழகா அந்த இடத்துல தான் நான் விஜய் பார்த்து ஆச்சரியப்படுறேன். கூட்டணிக்கு வரல, சேர்த்த மாட்டேன்னு நினைக்காதீங்க, நான் கூட்டணிக்கு தயாராக தான் இருக்கேன். வந்தால் எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு சந்தேகம்லாம் வேணாம், நான் பங்கும் கொடுப்பேன், அதனால கூட்டணிக்கு வாங்கன்னு இன்றைக்கே ஓப்பனாக சொல்லிவிட்டாரு. அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம். நாகரிகமாக சொல்கிறார், நாகரிகமாக சொல்கிறார். அதை தான் நான் அந்த இடத்துல தான் நான் ஆச்சரியப்படுறேன். விஜய் பார்த்தாலே அவருக்கு சிங்கிள் மெஜாரிட்டி ராஜதந்திரமாக பேச தெரிஞ்சதை பார்த்து ஆச்சரியப்படுறேன். உண்மையிலேயே அந்த இடத்துல தான் நான் ஆச்சரியப்பட்டேன். தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கு அப்படியா இருந்தாலும் சொல்லி முடிச்சிடுறேங்க. தயவு செய்து சொல்லி முடிக்கிறதுக்கு விடுங்க. நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, நான் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இருந்து சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? நீங்க தனியா உட்காந்து கேமரா முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. ஏன் என்னத்துக்கு கூட உட்காந்துட்டு பேசிக்கிங்க? அது கேமராமேன் வச்சுக்கோங்க, நான் என்னத்துக்கு? சரி சொல்லுங்க சொல்லுங்க. எதையும் பேச விட மாட்டேங்கிறீங்க, நடுங்குறீங்க, பதட்டம் இல்லாம கை காலெல்லாம் உதறது, நீங்க உதறிட்டீங்க. அதை தான் அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. வேற என்ன இருக்கீங்க? வேற என்ன பாயிண்ட் உங்களுதுல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். சரி சொல்லுங்க. ரொம்ப அழகான அது அந்த இடத்துல தான் இந்த விஜயனுடைய பேச்சு திறமை நான் பார்த்து வியந்தேன். தனியா நான் ஜெயிக்கிறதுங்கிறது சந்தேகம். அந்த கூட்டத்துக்கு சொல்றாரு, ஏப்பா நீ பயந்துக்காத, கூட்டணி வைப்போம், ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தாக்கா கூட்டணி எவனும் சேர மாட்டேன்னு சொல்லிட போறாங்கிறதுக்கு நீங்க பயப்படாதீங்க, கூட்டணிக்காரங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்பயே சொல்றாரு. வந்தீங்கன்னா உங்களுக்கு பங்கும் கொடுக்குறோம், தயவு செய்து வாங்க அப்படின்னு கேட்குறாரு. 2026 டிஎம்கே மைனாரிட்டி கவர்மெண்டா தானே இருந்தது. ஆமா, பங்கு கொடுத்தீங்களா? கொடுக்கலையே. அந்த சாமர்த்தியம் இருந்தது அது சார், அது பேர் சாமர்த்தியமா? அது வேற என்ன சார்? வேற என்ன வேற என்ன? ஒருத்தவங்க வீட்டுல வாடகை கொடுக்காம உட்காந்துக்கிட்டு நான் வாடகை கொடுக்காம இருந்துட்டேன்ல, சாமர்த்தியம் இல்ல. எப்படி இருக்கு நீங்க சொல்றது? வாடகை கொடுக்க மாட்டேன்னு தான் அந்த வீட்டுக்கே வந்தேன். உங்களால முடியலங்கிறதுக்கு இப்படி எல்லாம் பேசி தெரிஞ்சு போச்சு. தனியா நின்று ஜெயிக்க மாட்டோங்கிறத அவருக்கு இந்த கூட்டத்திலேயே சொல்லிட்டாரு. கூட்டணிக்கு வர்றவங்க எல்லாம் தயாரா வாங்க, உங்களோட நான் ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கடைசியா முடியோ சொல்லிவிட்டாருங்க. அந்த கூட்டம் நீங்க வந்து ஏற்பாடு பண்ற கான்ட்ராக்டருக்கு பாராட்டுக்கள், நல்ல கூட்டத்தை சேர்த்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். விஜய்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல கூட்டத்தை கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். என்ன கான்ட்ராக்டர் காசு கொடுத்து கூட்டு வந்தாங்க, பின்ன வேற எப்படி வருது? அவங்க எல்லாம் மேடையில ஏறிட்டு போறாங்க, சோறு போடலன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுவுறான். என்ன நாங்க பண்றாங்க? என்ன கட்சிக்கு வந்த மாதிரி இருக்கிறான்? ஒரு மணி நேரம் காலையில இருந்து ஒரு 3 ஊடகங்கள் இதே வேலையா காலையில இருந்து உக்காந்துட்டு இருந்தாங்க, மயக்கம் போட்டு விடுவான். ஒரு இதில் ஒரு ஊடகம் வந்து 80 பேர் மயக்கம் போட்டு விடுதாங்க, இன்னொரு ஊடகம் 5 பேர் இருக்குது. ஒரு ஊடகம் வந்து 70 பஸ்ஸு 30 வேனுங்குது, இன்னொரு ஊடகம் வந்து 10 கிலோமீட்டருக்கு கூட்டம் நிற்குதுங்குது. இப்படியெல்லாம் அவரை தூக்கி விட பார்க்குறீங்க. என்ன பார்ப்போம். ஒரு நடிகர்கள் அதையும் சொல்லிட்டார். திராவிட இயக்கம் வளர்ந்ததே கூத்தாடிகளால் தான் அப்படிங்கிறது அதையும் சொல்கிறாரு.
அதே முறையில் தான் நானும் வளர்றேங்க. நாங்கள் திராவிட இயக்கத்தை பின்பற்றி தான் அவர் வர்றாரு. இதுக்கு ஏதாவது வியாகியம் வச்சுருக்கீங்களா? திராவிட இயக்கம் வந்துடுச்சு, பைட்டுக்குச்சு, கழிஞ்சு போச்சு, ஏதாவது சொல்லுங்களேன். அவரே சொல்கிறாருங்க, திராவிட இயக்கம் வளர்ந்தது நடிகர்களால் தான், வேற வழி இல்லை. இப்போ அதைத்தான் பேசி ஆகணும். அவர் சொன்னது எது வந்து திமுக வந்து சொல்லல, திராவிட இயக்கங்கள் சொல்லல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது தான் திராவிட மாடல். நீங்க வாயால வடை சொல்றீங்கன்னா அவர் செஞ்சு காட்ட வராராம். அதுக்குதான் முதல்ல திருப்பி சொல்றீங்க. முதல்ல வடை சுடுறதுக்கு மாவு பேசிட்டோம். இப்பதான் மாவு பேசி இருக்கிறார். மாவு இருக்குதான் சார். அவர் முழு நேரமா நீ அரசியல்ல தான் இருக்கு. வேற வழி இல்லையா? சினிமா தான் இல்லைன்னு ஆகி போச்சு. அப்புறம் வேற வழி. சார் அவர் 100 கோடிக்கு மேல சம்பளம் இன்னைக்கு யார் கொடுக்கறதுக்கு இருக்கிறா? எடுக்க சொல்லுங்களா படம் அவரை வச்சு. ஓடல இல்லையா? படம் ஓடிச்சா? எல்லாம் ஓடிச்சு சார். வேட்டைன்னு போட்டாங்க. எங்க ஓடிச்சுன்னு சொல்லுங்க. அந்த ப்ரொடியூசர் சொன்னார் ஒரே வார்த்தை. அப்படியே ஓடலனாலும் சேர்த்துக்க பாப்பாரு சார். இது மாதிரி செலவு பண்ணுவா பாப்பாரு. அவர் காசு தான் வேஸ்ட் ஆகும். நீங்க மாநாட்டுக்கு எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கும். அதைத்தான் நம்ம சொல்றோமே. ஒரு இடத்துல கூட மறந்தாப்படி கூட பாஜகவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம சார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னா யாருக்கு எதிரான சித்தாந்தமா சொல்லுங்க. எனக்கு தெரியாது. வள்ளுவரே அந்த காலத்துல பாஜக வரும்னு எழுதிட்டாரு என்னமோ. இது அதையும் சொல்லுவீங்களே. வள்ளுவரே வந்து எங்க கட்சி தான் சொல்லிட்டு போங்களேன். சொல்லுங்களேன் சார். மதவாதம் இது எதிர்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஊழல். மதவாதம்ன்றது பாஜக ஜாக்கிரதையா இருக்காரு பாருங்க. பெரியார் படத்தை பச்சிட்டாரு. கடவுள் மறுப்பு ஏதாவது சொல்லிட்டு இருக்கா? இந்த பக்திமான்கள்லாம் நம்மளை ஒதுக்கிட்டாங்க, என்ன பண்றதுக்கு பயத்தது. கடவுள் மறுப்பு இல்ல, நாங்க சாமி. அது அவர் விஜய் சொல்லல, அண்ணா சொன்னார். பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னாரு. அம்னீஷியா வந்திருக்கு சார். டாக்டர்கிட்ட கூட்டு போங்க சார். அண்ணா சொன்னதை இவர் சொன்னாருங்க சார். அம்னீஷியா விஜய் சார். அது நான் விஜய் சொன்னதை தயவு செய்து போடல. இல்ல விஜய் சொன்ன அண்ணா சொன்னதை விஜய் சொன்னாரு. விஜய் சொந்தமா சொல்லல. விஜய் சொந்தமா சொல்லல. ஆக ஒரு சொந்த புத்தி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். கரெக்டா? அண்ணா சொன்னது பாயிண்ட மாத்தாதீங்க. அண்ணா சொன்னாருல்ல, அண்ணா சொன்னாருல்ல, அண்ணா சொன்னதை அண்ணா சொன்ன கொள்கை தான் எங்க கொள்கை. தனியா அண்ணா சொன்ன கொள்கை தானே திமுக எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நீ என்ன கட்சி வைக்கிற? அண்ணா சொன்னது ஒன்றரை குலம் ஒருவனே தேவன் இதை வச்சுதான் அண்ணா சொன்னதான். நீங்க வாயால வட சொல்றீங்க, நாங்க செஞ்சு காட்ட வரேன். அவங்க செஞ்சுட்டாங்க. அண்ணா தமிழ்நாட்டின் பேர் வச்சுட்டாருங்க. பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குங்கிறது தான் திராவிட மாடல் சொல்லிட்டு சமூக அடுத்த இல்ல அண்ணா வரைக்கும் வந்துட்டாரா? அடுத்து ஒரு பாட்டுக்கு வந்தாரு. அடுத்த ஒரு பாட்டுக்கு வந்து ஸ்டாலின் தான் தலைவர் சொல்லுவாரு. ஸ்டாலின் சொல்ல குடும்பம் ஏமாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அது இருக்கட்டும். எல்லாம் அந்த குடும்பம் ஏமாத்துக்குதுன்றது 2 பேர்த்த சொல்றாரு. ஒன்று வந்து நேரு குடும்பம், இன்னொன்று வந்து கலைஞர் குடும்பம். இது 2 ஏமாத்துதுங்கிறாரு. அந்த ஏமாத்துற குடும்பம் தாங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. எதிர்த்து இன்னைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு அவர் வந்துட்டாரு. அது பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த கூட்டத்தை சேர்த்து கொடுத்த அந்த கான்ட்ராக்டர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரமாதமாக சேர்த்திருக்கீங்க. ஆனால் அந்த மீடியா கவரேஜில் வந்து அந்த கேமராக்காரரும் அந்த வர்ணனையாளரும் கொஞ்சம் சிங்க்ரனைஸ் பண்ணியிருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கார் பார்க் ரொம்ப வழிவதால் 10 கிலோமீட்டருக்கு நிற்குதுன்னு கார் பார்க்கை காட்டுறாரு. அந்த கார் பார்க்கில் வண்டியே காணும். அப்புறம் வந்து 80% ரொம்ப விட்டது மைதானம்ங்கிறாங்க. 75,000 பேருக்கு சீட்டு போட்டாங்க. 75,000 பேருக்கு சீட்டு போட்டதா சொல்றாங்க. மத்தியானம் 1 மணிக்கு முன்னாடியே அது ஃபுல்லா இதாயிடுச்சு. அதுக்கு பிறகு உள்ள நின்ன கூட்டம், வெளியில நின்ன கூட்டம், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? அதெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு கார் வந்திருக்கும். என்கிட்ட அவ்வளவு காசு இருக்குதுங்க. கார் வரல நீங்க அப்புறம் காசு வந்திருக்குது. அதைத்தான் நான் இப்ப முதல்ல திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்கேன். கவனிக்கவே மாட்டீங்களா? கொஞ்சம் நீங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட கன்சல்ட் பண்ணுங்க சார். சொல்ல நீங்க ப்ராப்பரா சொல்லாம நான் திருப்பி குழப்பி விட்டுட்டா அப்புறம் வேற பாயிண்ட். நான் என்ன சொன்னேன் அதையே கவனிக்கலையே. கான்ட்ராக்டருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப உடனே நீங்க பதில் சொன்னீங்க. உடனே மறந்துட்டீங்க. இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? காலியா இருக்கு அங்க இது இல்ல. நீங்க நான் அப்படி சொல்லலையே. காலியா இருந்துன்னு சொல்லவே இல்லையே. கார் பார்க் காலியா இருந்தது. ஆமா கார் பார்க் அப்புறம் எப்படி வந்திருக்கும்? கார் இல்லாம நான் சொல்ல வந்தேன். அதைத்தாங்க தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. நீங்க கொஞ்சம் மென்டலி ஆர் நாட் ஆல் ரைட் சார். மென்டலி உங்களால ஒரு பாயிண்ட்க்கு வர முடியலன்றதுனால ஒண்ணு இந்த பேட்டியில இருந்து 2 விஷயம் பண்றீங்க கரெக்டா. ஒண்ணு விஜயை திட்டுறீங்க, இன்னொன்னு என்ன திட்டுறீங்க. உங்களை திட்டல, உங்களை பார்த்து பரிதாபப்படுறேன். இப்படி ஆயிட்டீங்களேன்னு பரிதாபப்படுறேன். இப்படி பேதலிச்சு போயிருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு புரியுது, இதத்தான் விஜய் சொன்னாரு. இப்போ என்ன பண்ணீங்க பாத்தீங்களா? திமுகவை யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள பிஜேபி பிடிஎம்னுவாங்க. அது மாதிரிதான் இப்போ விஜய் திமுகவை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டா நீ ஏதாவது கலர் பூசுறீங்க. அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்.
உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அது அவரே ஒத்துக்கிறாரு. கலர் பூசுன்றத ஒத்துக்கிறீங்களா நீங்களும்? அது அவர் தானே நீங்களும் கலர் பூசுன்ற அவர் தானே சொன்னாரு. திமுக உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்னா நீங்களும் கலர் பூசுறாங்க. நீங்க தானே சொன்னீங்க. அவர் தானே சொன்னாரு. உங்க தலைவர் தாங்க சார். சொன்னாரு. எதிரின்னா இத நேருக்கு நேர் எதிர்த்து அடிக்கணும் சார். அதுதாங்க நம்ம அதுதானே வீரம். கலரை பூசி விட்டு அப்படியே கிளப்பி விட்டுறதுதான் என்ன கிளப்பி விட்டோம்னு சொல்லுங்களேன், விளக்கம் சொல்லுங்களேன். இப்ப நீங்க சொன்ன சென்டென்ஸுக்கு விளக்கம் சொல்லுங்க. அதாவது கலரை பூசி விட்டு என்ன கலர்? அவர் வந்து பிஜேபி பி டீம், நாங்க சமூக நீதி சமத்துவம் பெரும்பான்மைவாதம் சிறுபான்மைவாதம் அப்படி எல்லாம் பேசி நாங்க தான் உங்களுக்கு காவலர்னு மக்களை ஏமாத்தி அவருக்கு பிஜேபி சாயம் பூசி விட்டுட்டு நேருக்கு நேர் எதிர்க்க திராணி இல்லாம பொய் சொல்லி அவரை காலி பண்றது. அது அரசியல்ல தான் ராஜ்தான். பொய் சொல்லி காலி பண்றது இது அரசியல்ல தான் அரசியல். அதான் அரசியல். இது தெரிஞ்சுக்காம உங்கள்ட்ட தலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? பாவம், பரிதாபம். அந்த பையனுக்கு சொல்லுங்க, அந்த தம்பிக்கு சொல்லுங்க. விஜய் எதிர்க்க திமுகவுக்கு தைரியம் இல்லை. திமுக அழிஞ்சு போச்சு. அதான் தான் சொன்னேன். அவரு விக்கிரவாண்டில இருந்து நேரம் இதுக்குள்ள கோட்டைக்குள்ள போயிட்டு இருக்காரு. கவர்னர் வந்துட்டாரு பதவி பிரமாணம் பண்றதுக்கு. உங்களுக்கு போதுமா? அது சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார். நேரம் பதவி பிரமாணம் முடிஞ்சிருக்கும். விஜய் என்னும்னா ஜோசப் விஜய் என்னும்னா ஜோசப் விஜய் சொல்ல மாட்டார். ஏன்னா இப்போ வந்து சமத்துவம் பேசணும், மறந்துடக்கூடாது. அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும். இப்ப எதுக்கு அதை ஞாபகப்படுத்து? மறந்தாப்படி ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப என்ன மதசாயம் பூசிருக்கு? முதல்ல பெரியாருக்கு, காமராஜருக்கு, வேற யாரு வேலுநாச்சியாருக்கு, எல்லாருக்கும் சாதி சாயம் பூசுறீங்க. ஜாதி சாயம். இப்ப விஜய்க்கும் மத சாயம் பூசுறீங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்குங்க. அரசியல்ல இதெல்லாம் வரும். அரசியல்ல எழுதி கொடுத்த வசனத்தை படிக்க அது வந்து பிஜேபி காரங்க அப்படின்னு சொல்ற மதவாத சக்திகள் கிட்ட இருந்து வரட்டும் சார். திராவிட இயக்கத்துக்காரங்க கிட்ட இருந்து வரலாமா? நாங்க அந்த கேள்வி இப்ப கிறிஸ்டியன்ன்றீங்களே, என்ன கணக்கு இது? அப்ப கிறிஸ்தவர்கள் வரக்கூடாது அப்படி சொல்றீங்களா? நான் சொன்னேன்னா நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? சம்பந்தமே இல்லாம இது எதுக்கு ஜோசப் விஜய் எடுத்தீங்க? அவர் பேர் என்ன, எச் ராஜா சொன்ன போது வாங்க முடியும். அவர் பிஜேபி சார். நீங்க தான் சமூக நீதி சமத்துவம் பேசுறீங்கல்ல. பிஜேபிக்கு என்ன? சரி, நான் என்ன சொன்னேன்? ஜோசப் விஜய் அதெல்லாம் மறந்துடக்கூடாதுன்றீங்க. அரை மணி நேரம் பேட்டியில இது வரைக்கும் விஜய்னு சொல்லிட்டு வந்த காந்தராஜ் இப்ப எதுக்கு ஜோசப் விஜய்? எப்ப சொன்னத? ஜோசப் பதவி பிரமாணத்துல ஜோசப் விஜய் இன்னும் நான் சொல்லிட போறாரு. ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க. சமூக நீதி கட்டுப்பட போதுன்னு சொன்னேன். உங்க செலக்டிவ் அம்னீஷியா அத மறந்துட்டு இதெல்லாம் புடிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா ஜோசப் சொல்லி கொடுங்க. நீங்க சொன்னதை நான் சொல்லணும். ஜோசப் நான் என்ன சொல்லணும்ங்கறத இப்ப நீங்க சொல்றதை நான் சொல்றேன். ஜோசப் விஜய்னு சொல்லுங்க. உங்க கூட நாங்க நிப்போம்னு சொல்லணும் சார். எதுக்கு சொல்லிடாதீங்க? மறந்தும் கூட அவங்க வந்து இது பண்ணிடுவாங்கன்றீங்க. பயமுறுத்துறீங்களா? இப்ப கூட நிக்க மாட்டீங்க. இருங்க. இப்ப நீங்க ஒரு கிறிஸ்தவரா இருந்தா அவருக்கு எதுவும் மதத்தின் பெயரால் ஆபத்து வந்தா கூட நிக்க மாட்டீங்க. இதுதான் திராவிட இயக்கம். அப்படி சொன்னேன் நானு. நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அப்படி சொல்லிடாதீங்க விஜய், அங்க பிரச்சனை வந்துரும்ன்றீங்க. ஆமா, பிரச்சனை வரும்னு சொன்னேன். இப்ப நீங்க அப்ப நீங்க கூட நிப்ப சொன்னேன். நீங்க சொல்லுங்க விஜய், நாங்க கூட நிப்போம்னு சொல்லணும். எதுக்கா நான் எங்க கூட நிக்கணும்? நீங்க அந்த திராவிட எனக்கு மதவாத சக்திகளுக்கு என் கட்சி ஒண்ணு இருக்குதுங்க. என் கட்சி இதெல்லாம் ஏத்துக்கிட்டு ஒண்ணு இருக்குதுங்க. அந்த தலைவரோட நாங்க போயிட்டோங்க. நாங்க தலைவர், அந்த கட்சியில உறுப்பினர்னா இல்லைன்னா கூட அந்த தலைவனுக்கு பேர் ஸ்டாலின்ங்கிற கிறிஸ்தவ பேர். ஜோசப் விச் ஸ்டாலின் கிறிஸ்தவ பேர். அதைத்தான் நாங்க ஏத்துக்கிட்டு இருக்கோம். சமூக நீதி. விஜய்ங்கிற பேர்ல ஜோசப்ங்கிறத மறைச்சிட்டு நாங்க நிக்கல, ஏமாத்தல. புரியுதா? ஸ்டாலின்ங்கிற பேர்ல தான் நின்று இருக்கும். அவர் என்ன ஒரு ஓட்டர் ஐடியில ஜோசப் விஜய்னு தான் இருக்கு. இன்னைக்கு வரல அவர் சொல்லலைங்களா? இந்த மேடையில சொல்லலையே தான். ஒரு ஜோசப் விஜய்னு சொல்லலையே சார். கூப்பிடுறது சார். அது ஜோசப் விஜய்னு சொல்லலையே. சொல்லுங்களேன். எங்கால் ஸ்டாலின்ற பேர்ல தாங்க வர்றாரு. திரு கருணாநிதி அவர்களை எப்படி கூப்பிடுவீங்க? கலைஞர்னு கூப்பிடுவோம். அதனால கருணாநிதின்றது அவர் பேர் இல்லைன்னு ஆயிடுமா? இதுக்கு அதுக்கு ஏதாவது பொறுத்து இந்த உதாரணத்துக்கு நீங்க கூப்பிடுற உதாரணத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. இந்த உதாரணத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. கூப்பிட்டு கலைஞர்ன்ற பேர் சொன்னாக்கா உலகத்துக்கே தெரியும் கலைஞர் அவர் தான். விஜய்னு சொன்னா தெரியும். என் கேள்வி. அவர் கட் பண்ணலையே. எத்ராஜ் சொன்னப்ப தைரியமா போட்டு லெட்டர் பேட்ல போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்தாரு. ஒரு மேடையில கூட எங்கேயும் பேசல. தான் பேசினவர் விஜய்ங்கிற பேர். நீங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம மாத்த கொண்டு வரீங்க? எது சம்பந்தம் இல்லாம? ஆக உங்களுக்கு அதுல பயம் வருது. நீங்க ஏன் மதத்தை திணிக்கிறீங்க? நீங்க ஏன் மதத்தை நீங்க கை விட்டீங்க? ஏன் நீங்க மதத்தை கை விட்டீங்க? அந்த ஜோசப் ஏன் விட்டீங்க? அதான் என் கேள்வி சார். கூப்பிடுற பேர்ல வந்தாருங்க அவரு. நீங்க எங்க ஜோசப்ப விட்டீங்க? நாங்க ஒண்ணு திணிக்கல. நீ ஏன் விட்டேன்னு தான் கேட்டோம்.
அவர் ஆதி காலத்துல இருந்து படத்துல கொண்டு அவர் பேர் அப்படிதான் இருக்கு. அவரை ஆரம்பத்திலே இருந்து இருக்கு. இப்ப விட்டாருன்னா பிரச்சனை இல்ல. ஆரம்பத்துல இருந்து படத்துல ஏன் அதை சொல்லாம வச்சாரு? நடுமத்துல பொட்டு வச்சுட்டு சுத்தினாரு. எதுக்கு சுத்தினாரு? வந்துட்டீங்க பொட்டுக்கு பேரு கிறிஸ்தவ பேரு இப்ப பொட்டு. இது ஒரு மதாடையா வந்தாரு. அப்புறம் கரெக்டா ஒரு கிறிஸ்தவ தலைவர்கள் கூட அந்த இதெல்லாம் இல்லையே. இன்னைக்கு பாருங்க, பகவத்கீதை கொடுத்தாங்க, பைபிள் கொடுத்தாங்க, குரான் கொடுத்தாங்க, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்தாங்க, எம்மதமும் சம்மதம், இப்போ ஒருமைப்பாட்டு இப்போது தெரிஞ்சுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இருக்குது, இப்போது படிச்சு தெரிஞ்சுங்கன்னு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவனுக்கு ஏங்க அந்த புக்கை கொடுக்குறீங்க? கொடுக்குறீங்க. அவர் அதெல்லாம் படித்து தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இதெல்லாம் கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்போது படித்து புரிஞ்சுக்க, கட்சிக்கு தலைவன் ஆகிட்டா இப்போது தெரிஞ்சுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்றாங்க கூட்டத்தில் இருக்கவங்க. நான் சொல்லலை, உடனே நீ சொல்லிட்ட பயந்துட்டு உடனே ஆரம்பிச்சிருவீங்க. ஏங்க இப்படி ஓத்துறீங்க, ஏங்க இப்படி பயப்படுறீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் இப்படி திணிக்கிறீங்கன்னு ஆரம்பிச்சிருவீங்க. சொல்லுங்கள், இந்த விமர்சனத்துக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இதெல்லாம் அவர் படிச்சிருந்தா அவருக்கு ஏங்க அந்த புக்கை கொடுக்கணும்? விஜய் மாநாட்டை பற்றி ஒரு வரியில கருத்து சொல்லுங்க. வெற்றிக்கு இந்த கூட்டத்தை நல்லா நடத்திட்டீங்க, வாழ்த்துக்கள். அவ்வளோதான். 2026 2026 இன்னைக்கு வந்து உக்ரைனில் வார் நடக்குது, இஸ்ரேலில் வார் நடக்குது, பெரிய அணுகுண்டு போட்டு பூமியை அடிச்சு போனாலும் போயிடலாம், பார்த்துக்கலாம். இதெல்லாம் 2026க்கு 2 வருஷம் இருக்குது. அடுத்த வருஷம் என்ன ஒன்று யாருக்கு தெரியும்?